தேமுதிகவினர் மீதான தண்டனையை குறைக்க கோரி பேச முற்பட்ட போது சபாநாயகர் அனுமதி தரவில்லை என கூறி திமுக, காங்கிரஸ் கட்சியினர் வெளிநடப்பு செய்தனர். தமிழக சட்டசபையில் திங்களன்று கேள்வி நேரத்திற்கு பின்னர் திமுக தலைவர் ஸ்டாலின் பேச முற்பட்டார். தேமுதிகவினர் மீதான தண்டனையை குறைக்க கோரி அவர் பேசியபோது அது முடிந்து போன விஷயம் என்று கூறி சபாநாயகர் தனபால் அனுமதி மறுத்தார். பேச அனுமதிக்கவில்லை என்று கூறி திமுகவினர் வெளிநடப்பு செய்தனர். இதே பிரச்சனையை வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சியினரும் வெளிநடப்பில் ஈடுபட்டனர். இன்று காலையில நாங்கள் கேள்வி நேரம் முடிந்தவுடன் எழுந்து சபாநாயகரிடத்தில் ஒரு கோரிக்கை வைக்க முற்பட்டோம். சபாநாயகர் வழங்கியிருக்கக்கூடிய அந்த தீர்ப்பை மீண்டும் மறுபரிசீலனை செய்து இந்த கூட்டத்தொடர் முழுவதுமாக நீக்கி வைத்ததை அந்த தண்டனையை முடித்துக்கொண்டு வரக்கூடிய பட்ஜெட் கூட்டத்தொடரில் தேமுதிக எதிர்க்கட்சியாக இருக்கிறது. எனவே அந்த கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பட்ஜெட் கூட்டத்தொடரில் பங்கேற்க வேண்டும் என்ற கோரிக்கையை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நாங்கள் கோரிக்கை வைக்க அவைகளை என்று முயற்சித்தோம். கோரிக்கை வைக்க கூட எங்களுக்கு அனுமதியை சபாநாயகர் அவைகளை வழங்கிடவில்லை. எனவே அதை கண்டித்து நாங்கள் இப்பொழுது வெளிநடப்பு செய்திருக்கிறோம். தேமுதிக கட்சியை அவையிலிருந்து சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முழுவதும் நீக்கி வைக்கிறேன் என்ற முடிவுக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். அதை மறுபரிசீலனை செய்ய கோரிக்கை வைத்த பொழுது மறுத்துவிட்ட பேரவைக்கு எதிராக இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியின் தரப்பிலும் எதிர்க்கட்சிகள் என்ற முறையில் ஆதரவு தெரிவித்திருக்கிறோம், வெளிநடப்பு செய்திருக்கிறோம். ஒட்டுமொத்த தேமுதிகவினரும் இடைநீக்கம் செய்யப்பட்ட நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் விஜயகாந்த் பங்கேற்பார் என்று செய்தி பரவியது. ஆனால் திங்களன்றும் விஜயகாந்த் சட்டசபைக்கு வரவில்லை.